ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். ஜெரமையா சாப்டர் 31 verse 13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் எதற்காக கண்ணீர் விடுகிறீர்கள்? எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? கர்த்தர் அறிவார். கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். Dear children of God, God knows your tears. God is able to understand the reason for your sadness. But when you go to Him with prayer, with tears, He is going to change all your situations. He is going to make you joyful. Even young women, young men, older people, don't worry. Irrespective of your age group, God is going to make you joyful. And you are going to rejoice in the presence of God when you shed tears in the presence of God. God is going to mend the broken hearts. Whatever may be the reason, it may be a loss in your family. It may be a loss of your job. It may be a loss in your finance. It may be a broken relationship. Whatever it may be, my Lord Jesus Christ is able to give you every peace and happiness. The word of God says He will turn your mourning into joy. God is a God who will turn your mourning into joy. Don't worry about the people. People might be looking for reasons of the mourning. People might be searching for the reasons of your mourning. But my Lord Jesus will give you the solutions for your mourning, and He will make it happy moment in your life. கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களை அவர் தேற்றுகிற ஒரு தேவன். Only the Holy Spirit can comfort you. The Spirit of God is able to comfort you from every distress, from every disappointments, from every losses in your family, from every opposition. He is going to comfort you. Not only that, He will always be with you and make you glad. உங்கள் சஞ்சலத்தை அவர் போக்கி உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். The Lord will give you joy in the midst of your sorrows, in the midst of your grief. You need to understand only God is able to do that. He will do it for you today. உங்க வாழ்க்கையில சஞ்சலத்தை அவர் களிப்பாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், சஞ்சலத்தை களிப்பாய் மாற்றும், அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். கிருபைகளாக மறைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.